ரைட். அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய தினம் நாங்க பகுதி 1 வினாத்தாளோட நாங்க முழுமையான விளக்கங்களோட பார்வையிட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் எங்களோட 3வது வினாத்தாள் கலந்துரையாடல், அந்த பகுதி 1க்குரிய வினாத்தாள் கலந்துரையாடல்கள் அதை நாங்க பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களுடைய பாடப்பகுதிக்கு நாங்க போவோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். ஏற்கனவே நாங்க நிறைய பாடங்களை நிறைவு செய்து இருக்கிறதுனால நாங்க எங்களை பரீட்சைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அந்த வகையில முழுமையாக எங்களை நாங்க எவ்வளவுதான் பாடப்பரப்ப முழுமையாக படித்தாலும் கூட வினாக்களுக்கு விடை அளிப்பது என்பது அது ஒரு வகையான ஒரு கலையாகத்தான் நாங்க பார்க்கிறோம். ரைட். ஆக பகுதி 1 வினாத்தால் உங்களுக்கு தெரியும் 40 வினாக்களை கொண்டு இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். சரி, நாங்க முதலாவது வினாவை நாங்க பார்ப்போம். சிஃபானா வாசிங்குமா? தடுத்த எழுத்தில் அமைந்த சொல் பற்றிய வினாவுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. விலங்கல் தின்தோல் கைவீர களிறு. இங்கு விலங்கல் என்பது விலங்கல் என்பது விடை வாசிக்குமா? 4 விடையே. மலை, விலங்கு, யானை, வலிமை. எது விட? விட எதுமா? விலங்கல் தின்தோல் வலிமை. ரைட். ஓகே. விலங்கல் தின்தோல் கைவீர களிறு அப்படின்ற அந்த பாடல் இடம்பெற பாடம் என்னன்னு சொல்லி ஞாபகம் இருக்குதா? இந்த பாடல் இடம்பெற குகப்படலம். அதுல விலங்கல் என்று சொல்றது என்னமா? விலங்கல் தின்தோல் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. தின்தோல் விலங்கல் என்று சொல்றது வலிமை அப்படின்னு சொல்லி பொருளை எடுக்கிறது இல்லை. யார் சரி? வலிமை என்று சொல்றது பில. மலை போன்ற திண்மையான தோள்களை உடையவன் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். அதாவது குகனை அறிமுகப்படுத்த கொள்ளே விலங்கல் தின்தோல் கைவீர களிரணைய காளையுடன் நீங்கள் ஐவீரும் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்தீர் என்றால் அப்படின்னு சொல்லி கோசலையிட வாழ்த்து சொல்ற ஒரு பாடலாக நாங்க பார்க்கலும். ஆகவே விலங்கல் அப்படின்னு சொல்றதுமா மலை போன்ற தின்தோல் திண்மையான, தின் என்று சொல்றது அங்கே வலிமையான திண்மையான உறுதியான தோள்களை உடையவன் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். விலங்கல் என்று சொல்றது மலை என்பதை நாங்க பார்க்கலும். அப்ப பாருங்க இப்படியான வினாக்கள் இடம்பெற முடியும். ரைட். 2வது வினா நிரோஸ் வாசிங்க ராஜா. நிரோஸ். அலையகம் மருள திரையகம் பிதிர. இங்கு திரை என்பது அலை. 2வது. ரைட். ஓகே, வெரி குட். கரையக மருள திரையகம் பிதிர. இங்கு திரை என்பது 4 விடைகளையும் வாசிச்சுட்டு விடைய சொன்ன நல்லம், சத்தம், மறைப்பு, ஆடை, அலை அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. அவை அலை என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். இதுல இந்த பாடல் அடி இடம்பெறுற இலக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுமா? என்ன இலக்கியம்? என்ன இலக்கியம்? புறநானூறு. ரைட். ஓகே, வெரி குட். சங்க பாடல்கள்ல புறநானூறு, தொடிக்கலை விழு தண்டினார் அவருடைய ஒரு பாடலாக இந்த பாடலை நாங்க பார்க்க முடியும். ரைட். ஓகே, வெரி குட். அப்ப திரை என்பது அலை என்பதை குறிக்கும். ரைட். 3வது வினா. 3வது வினாவை வாசிங்கம்மா மரியா. மரியம் வாசிங்கம்மா. குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை.
இங்கு குற்றம் என்பதன் எதிர்கருத்து உறவு, குணம், பழி, சுற்றம். குற்றம் என்பதன் எதிர்கருத்து என்ன சொல்லேலும்? குணம். வெரி குட். குணம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லேலும் இல்லையா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. என்ன இலக்கியம் இந்த பாட அடி இடம்பெற இலக்கியம்? மகாபாரதம். மகாபாரதம். கிருட்டிணன் தூது சருக்கம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லேலும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், தர்மன் பீமனை சாந்தப்படுத்துற பாடலாக நாங்க பார்க்கிறோம். தம்பி, எங்களுக்கு நாங்க குற்றமே பார்த்து கொண்டு இருப்போம் என்று சொன்னா எங்களுக்கு உறவினர்கள் யாரும் என்று சொல்லி ஒருவரும் இல்லா போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நிலத்துக்காக நாங்க ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்றது எங்களுக்கு வசையை பழியையே உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்ற ஒரு பாடல் பகுதியாக, சிறந்த ஒரு இலக்கியமாக நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். உமேர் வாசிங்க ராஜா. உமேர். இரவாது தான் ஈதல் இங்கு எதிர்கருத்து கொடை. ரைட், சவுண்ட் நான் நினைக்கிறேன் கவரேஜ் ப்ராப்ளம்னு சொல்லி எத்துணையானும் இரவாது தான் ஈதல். இங்கு ஈதல் என்பதன் எதிர்கருத்து சொல் கொடை, வேட்டல், ஏற்றல், கொடுத்தல். எது பொருத்தமான விடையாக இங்கு நாங்க எடுக்கலாம்? ஈதல் என்பதன் எதிர்கருத்து சொல். ஏற்றல். ரைட், ஏற்றல் இல்லையா? ஈதல் என்று சொல்றதுமா பிறருக்கு நாங்க கொடுக்கிறது. அப்ப நாங்க ஏற்றல் என்பது மிக பொருத்தமான விதையாக நாங்க பார்க்கலும். ஈதல், இங்கு ஈதல் என்பதன் எதிர்கருத்து சொல்லாக ஏற்றல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ரைட், ஓகே. அஞ்சாவது வினா அரபாத். ரைட், சிஃபானா வாசிங்கம்மா. மங்கை தனக்கேற்ற மணவாளனோ புகழ்வாய். இங்கு மணவாளன் என்பதன் எதிர்பார்ச்சொல் மணவாட்டி, மணமகன், மணவாளினி, மணப்பெண். மணவாளன் என்பதன் மணவாளினி, மணவாளன் லேசா நாங்க கண்டுபிடிச்சு கொள்ளு. மணவாளன், மணப்பெண், மணவாட்டி. மணவாட்டி தான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க. மணவாளினின்னு சொல்லி சொல்றது இல்ல, மணவாட்டி. மணவாளன், மணவாட்டி அதுல எதிர்பார்ப்பு சொல்லாக நாங்க பார்க்கலுமா. இப்படியான வினாக்கள் உங்களுக்கு பரீட்சை வினாத்தாள்ல இடம்பெறுவதற்கான அதிகமான, அப்ப நாங்க நிறைய எப்படி நாங்க ஒரு பேப்பரை தான் செய்ய போறோம். 40 வினாக்களுக்கு ஒரு கேள்வியை வாசிச்சு விட எழுதிட்டோம் என்று சொன்னா அவ்வளவுதான். நாம எங்களை சிறப்பாக நாங்க ஆயத்தப்படுத்தி கொள்வோம் என்று சொன்னா ஆக இலகுவாக இருக்கும். சில பொழுதுகள் இவ்வாறான வினாக்களை இடம்பெற வாய்ப்பு மிக்குது. ரைட், ஓகே. நாங்க 6வது வினாவை நாங்க பார்ப்போம். உமேர் வாசிங்க ராஜா. பின்வருவற்றை பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பு சோலை, தோப்பு, வாள், வேல், பாடசாலை, பட்டப்படிப்பு, நண்பன், தோழன். பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பு என்ன? பாடசாலை பட்டப்படிப்பு. பாடசாலை பட்டப்படிப்பு. எங்களுக்கு தெரியும் பாடசாலையில பட்டப்படிப்பு இல்ல, பல்கலைக்கழகங்கள்ல தான் பட்டங்களுக்கான படிப்பு காணப்படுது. ஆகவே இங்க பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பாக நாங்க பாடசாலை பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட், ஓகே. அஹ்மத் 7வது வினா வாசிங்க ராஜா. அஹ்மத். ஆசை கிளியே என்ற ஆசையை தும்மாதே. இதில் என்ற என்னும் பேச்சுவழக்கு சொல் உணர்த்தும் பொருள்.
ஆசை கிளியே என்ற 4 விடையும் வாசிங்க ராஜா. என்னுடைய என்னுடைய ரைட். என்னுடைய எனக்கு என்னோட என்னோட ரைட். 4 விடைகள் தரப்பட்டிருக்குது. இதுல சரியான விடை என்ன? என்னுடைய என்னுடைய அழியா என்ற என்றதல்ல, என்னுடைய ஆசை கிளியே என்னுடைய ஆசியத்து உம்மாவே என்ற என்று சொல்லி வந்தீங்கன்னா சரி. என்ற அப்படின்ற சொல்லால குறிக்கப்படுவதனால என்னுடைய அப்படி என்னோட எனக்கு அது 2 சொல்லும் மிக பொருத்தமில்லாத சொற்களாக நாங்க பார்க்கலும். ஆகவே என்னுடைய என்பது மிக பொருத்தமான ஒரு விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். 8வது வினா. நிரோஸ். கடல், மோதிரம், சிங்கம் எனும் பொருளை தரும் சொல். எது விட? இதுல எத்தனாவது விட? அப்ப பரீட்சை வினாத்தாள்ல இப்படியான 2வது. எத்தனாவது சிஃபானா விட? 3வது. 3வது. ஆலி. அந்த லீனா தான் கடல், மோதிரம், சிங்கம் இந்த 3 பொருளையும் குறிக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரே பொருளை தார பல சொற்கள் உங்களோட பரீட்சை பாட புத்தகத்தில் இருக்குது. அதே போல ஒரு சொல் பல பொருளை தரும், பல சொற்கள் ஒரே பொருளை தரும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே அந்த பகுதியில இந்த பகுதியை நாங்க பார்க்கிறோம். ஆகவே கடல், மோதிரம், சிங்கம் எனும் பொருட்களை தரும் ஒரு சொல்லாக நாங்க ஆலி என்ற அந்த விடையை நாங்க பார்க்க முடியும். ரைட். அப்ப பாருங்கம்மா, விலங்கல், மலை, திரை, அலை என்பதை குறிக்கும். குற்றம், குணம், ஈதல், ஏற்றல் அப்படின்ற எதிர்கருத்து சொற்களை நாங்க பார்க்கலும். மணவாளன், மணவாட்டி எதிர்பார்ப்பு சொல்லாக நாங்க பார்க்க முடியும். ஆகவே பொருத்தமற்ற சொற்களின் இணைப்புன்னு சொல்லி வரணும். பாடசாலை, பட்டப்படிப்பு, மற்ற எல்லாம் சரி. சோலை, தோப்பு, வாள், வேல் ஆயுதங்களை குறிக்கும். நண்பன், தோழன் பொருத்தமாக இருக்குது. பாடசாலை, பட்டப்படிப்பு என்பது பொருத்தமற்ற தொடராக நாங்க பார்க்கலும். ஆசை கிளியே என்ற ஆசிய தும்மா. அப்ப என்று சொல்லி இங்க வந்தீங்கன்னா இங்க என்னென்று தந்திக்குது என்று அப்ப நீங்க இந்த விடையிலிருந்து ஓரளவு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளும். அப்ப என்ற அப்படின்ற சொல்லிங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப இங்க பாருங்க, பாட புத்தகத்தில் இருக்கிற பாடங்கள் அவ என்று சொல்றதுனூடாக திரும்ப என்னென்று சொல்லி எடுக்கலாது. ஆசைக்கிலேயே என்ன ஆசைய தும்மாவேன்னு சொல்லி அவன் சொல்லி இருக்கலும். என்று அப்படின்னு சொல்றதுனால என்னுடைய என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். கடல், மோதிரம், சிங்கம் எனும் பொருள்களை தரும் ஒரு சொல்லாக ஆலி என்ற சொல்ல நாங்க குறிப்பிட முடியும். ரைட். அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். அரஃபாத் வாசிங்கராஜ். அரஃபாத். பாடசாலையில் நடைபெறும் கல்வி நடவடிக்கைகளை மானிட்டரிங் செய்வதற்கு கல்வி அதிகாரிகள் வந்திருந்தனர். மானிட்டரிங் என்பதற்கு நிகராக வழங்கும் கலைச்சொல். மேற்பார்வை, கவனித்தல், அவதானம், கண்காணித்தல். என்ன மானிட்டரிங்? என்ன சொல்லும்? மானிட்டரிங் பாடசாலையில் நடைபெறும் கல்வி நடவடிக்கைகளை மானிட்டரிங் செய்வதற்கு கல்வி அதிகாரிகள் வந்திருந்தனர். மானிட்டரிங் என்பதன் நிகராக வழங்கும் கலைச்சொல். வெரி குட் நிரோஸ். கண்காணித்தல் அப்படின்னு சொல்றதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். மேற்பார்வை செய்வதல்ல அவங்களோட அந்த கல்வி நடவடிக்கை. மானிட்டரிங் என்று சொல்றது கண்காணித்தல். என்ன முழுமையாக ஒரு கண்காணித்தலை தான் நாங்க பார்க்கலும். ரைட். அடுத்த வினா வாசிங்குமா ஒரு ஆள். சிஃபானா. ஹலோ. அலட்சியம் செய்தல் என்ற அறிஞ்சொல். புறக்கணிப்பு,
பார்க்காதிருத்தல், ஆறாமுகம், அளக்களித்தல். ஹலோ அளக்களித்தல் அலட்சியம் செய்தல் என்ற சொல்லிற்கான அறிஞ்சொல் என்ன? அலட்சியம் செய்தல் என்று சொல்றதுமா? அளக்களித்தல் அலைக்கழித்தல் அல்ல, அலட்சியம் செய்தல் பார்வை. சொல்றது. புறக்கணி புறக்கணிப்பு. அலட்சியம் செய்தல் என்று சொல்றதுமா ஒருவர் அலைக்கழித்தல் அல்ல. அது அது அந்த சொல் எடுக்கவே இயலாது. அலட்சியம் செய்யறேன்னு சொன்னா நாங்க ஒரு ஆளை கணக்கெடுக்காம இருக்கிறது. அப்ப கணக்கெடுக்காம இருக்கிறது தான் சிப்பானா இந்த இடத்துல நாங்க பேச்சு வழக்குல நாங்க சொல்றேன்னா ஒரு ஆளை கணக்கெடுக்கிறது இல்லை. அப்ப அவரை நாங்க என்ன செய்யறோம்? புறக்கணிக்கிறோம். அப்படின்றதுதான் நீங்க மிக பொருத்தமாக நாங்க எடுக்கலும். அலைக்கழித்தல் அல்ல. அலைக்கழித்தல் என்று சொன்னோமோ ஒருவரை ஒரு வேலைக்காக வேண்டி நாங்க பல தடவைகள் மாதிரி அந்த அலைய வைக்கிற மாதிரி ஒரு பொருளாகத்தான் நாங்க பார்க்கலும். அவை புறக்கணிப்பு என்பதுதான் நீங்க மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். அலட்சியம் செய்தல் என்பது புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். ரைட். அடுத்த வினா அஹ்மத் கேஆர் அஹ்மத் வாசிங்க ராஜா. மன்னர்களால் செய்யப்படும் சிறப்பு, பாராட்டு, விழா, மாராயம், முடிசூட்டல். என்ன? மன்னர்களால் செய்யப்படும் சிறப்பு அப்படின்னு சொல்லி தரப்பாட்டிக்கு பாராட்டு, விழா, மாராயம், முடிசூட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றது. என்ன? மன்னர்களால் செய்யப்படும் சிறப்பு. தொடர்மொழிக்கு ஒரு மொழி அப்படின்னு சொல்லி உங்களோட 10-11 பாட புத்தகத்துல உங்களுக்கு மாராயம். வெரி குட். மாராயம் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். அப்ப தொடர்மொழிக்கு ஒரு மொழி அப்படின்ற பகுதிகள் நீங்க கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும். உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கிறதுகளை என்ன சொன்னா அதை வச்சுக்கொண்டுதான் உங்களோட பரீட்சை வினாக்கள் அந்த பகுதியில வினாக்களை என்ன செய்யலும்னு சொன்னா கொண்டு வர முடியும் என்பதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஆகவே மன்னர்களால் செய்யப்படும் சிறப்பு, அதுக்கு வழங்கப்படுற ஒரு சொல் தான் மாராயம் என்று சொல்லி சொல்றது. அதாவது தொடர்மொழிக்கு ஒரு மொழி அப்படின்ற பகுதியில இதை நீங்க பார்த்து கொள்ளிடும். ரைட், ஓகே. அஸ்மத் அலி வாசிங்க ராஜா அடுத்த வினாவை. அஸ்மத் அலி. ரைட். உமேர் வாசிங்க ராஜா. உமேர். கொண்டிராத தாவரம் பலா, புகையிலை, மா, வேம்பு. விட என்ன? கன்று என்ற இளமை பெயரை கொண்டிராத தாவரம். இப்ப நீங்க வாசிக்க கொள்ளராஜா உங்களுக்கு ஸ்கிரீன்ல அடுத்த கேள்விகளும் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்குது. அப்ப உங்களுக்கு மிக இலகுவாக அடுத்த ஒரு கேள்விக்கு விடைய சொல்லிடும். அப்ப நான் ஒவ்வொருத்தர பேரையா சொல்றேன். அடுத்தது நீங்க அடுத்த வினாவை வாசிங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட தெரியும் என்று சொன்னா அந்த ஆள் வாசிச்சீங்கன்னா அப்ப எங்களுக்கு லேசா பார்த்துக்கொண்டு போயிடும். இதுக்கு என்ன விட? கன்று என்ற இளமை பெயரை கொண்டிராத தாவரம். வேம்பு. வேம்பு. வேம்புடையும் சிவானா இளமை பெயர் கன்று தான். மா கன்று, பலா கன்று. புகையிலைடு இளமை பெயர் என்னன்னு தெரியுமா சிவானா? புகையிலைடு நாற்று. புகையிலைட நாற்று. நாங்க சொல்றது புகையிலை நாற்று என்று சொல்லித்தான் நாங்க சொல்றோம். நெல் புகையிலை எல்லாம் நாற்று. அவை மிக இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ளையிலும். அப்ப நீங்க உங்களோட அந்த வீக்னஸ் உங்களுக்கு என்னென்ன பகுதியில இடர்படுறீங்க அப்படின்றத பார்த்துக்கொள்ளும். என்ன பகுதி வந்து வினாத்தால் இந்த மெத்தடுக்கு தான் உங்களோட பரீட்சை வினாத்தால் இடம் பெறும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். கன்று என்ற இளமை பெயரை கொண்டிராத தாவரம். அப்ப புகையிலைட இளமை பெயர் என்ன? நாற்று என்று சொல்லி. நெல்லட இளமை பெயர் நாற்று அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது. ஆகவே மிக அது தெரியும் என்றாகுமா இங்க இது ஒரு பெரிய இஷ்யூவே அல்ல. மிக இலகுவாக விடை எழுதிட்டு நாங்க அடுத்த வினாக்கு போகலும். ரைட். அடுத்த வினா பாருங்க. ஒரு ஆள் வாசிங்க அடுத்த வினாவை. கண்ணோடுதல் என்ற மரபு
கண்ணோடுதல் என்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள். பார்த்தல், கண் காட்டல், கஞ்சாடை, இறங்குதல் அப்படின்னு சொல்லி 4 விடைகள் இது. அதாவது மரபு தொடர்கள். அதாவது மரபு தொடர்கள்ல நாங்க நேரடி பொருள் எடுக்கிறது இல்ல, இலக்கண பொருளை தான் நாங்க எடுக்கணும். இலக்கண பொருளை தான் நாங்க பார்க்கிறது, மரபு தொடர்களை பார்க்கிற நேரம். அவை கண்ணோடுதல் என்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள். என்ன எப்படி ராஜா? பார்த்தல் அல்ல, கண்ணோடுதல் என்று சொல்றது பார்த்தல் அல்ல. மிக பொருத்தமான விட இறங்குதல். இன்னொருத்தருக்காக வேண்டி நாங்க இறங்குதல், கவலைப்படுறது. அந்த இறங்குதல் கீழே இறங்குறது அல்ல, நாங்க உள்ளத்தால இறங்குறது. ஒருவரோட நாங்க ஒருவரை பற்றி அல்லது நாங்க இறங்குறது தான், அந்த கவலைப்படுறது தான் அந்த கண்ணோடுதல் அப்படின்ற மரபு தொடர் குறிக்கும் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரைட். அடுத்த 14வது வினா. மரியம் வாசிங்குமா? மரியம். சிஃபானா வாசிங்குமா? விடயப்புலமை இன்றி வேறொன்றை குறை கூறுதல் என்பதை வலியுறுத்தும் பழமொழி. காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள், அச்சமில்லாதவன் அம்பலம் ஏறுவான், இறக்கப் போனாலும் சிறக்கப்போ, ஆடத் தெரியாதவன் மேடை கோணல் என்றானா. 4வது இல்லையா? நாங்க இது லேசா நாங்க கண்டுபிடிச்சு கொள்ளையிலும் விடய புலமையின்றி வேறொன்றை குறை கூறுதல் என்பதை வலியுறுத்தும் பழமொழி. அப்ப அவனுக்கு ஒரு விடயம் தெரியா, இப்ப வேறொன்றை குறை கூறுதல். அப்ப ஆடத் தெரியா மேடை கோடல் என்று சொல்லி மிக இலகுவாக நாங்க கண்டு கொள்ளையிலும் ஆடத் தெரியாதவன் மேடை கோணல் என்றானாம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். அவ்விடய புலமையின்றி, ஒரு விடயத்துல திறமை அல்லது அறிவு, புலமைன்னு சொல்றது அறிவு இன்றி வேறொன்றை குறை கூப்பி, இவனுக்கு ஆடத் தெரியா, அவன் அதை சொல்றவன் இல்ல, வேறொன்றை மேடை சரியில்லை கோணல் அப்படின்னு சொல்லி சொல்றதை நாங்க பார்க்கலும். ரைட். இறக்க போனாலும் சிறக்க போன்னு சொல்றதுமா வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை குறிக்கும். வறுமையிலும் செம்மையாக வாழ்வது. அச்சமில்லாதவன் அம்பலம் ஏறுவான், அவனுடைய துணிவைத்தான் நாங்க அங்க பார்க்கிறோம். காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள். நாங்க எப்படி ஒரு விடயத்தை பார்க்கிறோமோ அதே பொறுத்து அது அமையும் அப்படின்ற பொருள் மாதிரி நாங்க எடுக்கலும். ரைட். நாங்க அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். ரைட். அரஃபாத் வாசிங்க ராஜா. செழிப்போடு அழிவின்றி வாழ ஒருவரை வாழ்த்துவதற்கு பொருத்தமான அருஞ்சொற்றொடர். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி, கண்ணுக்கு கண்ணாக, வைத்த கண் வாங்காமல் பார்த்து பார்த்து, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும். என்ன விட தெரிஞ்சாட்கள் சொல்லிலுமே, தெரிஞ்சாட்கள் சொல்லிலும். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி. ரைட். அந்த விடைகளை நாங்க பார்க்கிற நேரமா எங்களுக்கு மிக இலகுவாக கண்டு கொள்ளையிலும். செழிப்போடு அழிவின்றி வாழ ஒருவரை வாழ்த்துவதற்கு பொருத்தமான அருஞ்சொற்றொடர். கண்ணுக்கு கண்ணாக எங்களுக்கு எடுக்கல, வைத்த கண் வாங்காமல் பார்த்து பார்த்து, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணாது வளர்ச்சியை குறிக்கும். இது செழிப்போடு அழிவின்றி வாழ ஒருவரை வாழ்த்துவதற்கு ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறொன்று என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட். ஓகே. அடுத்த வினா KR அஹ்மத் வாசிங் ராஜா. KR அஹ்மத். KR அஹ்மத். உமேர் வாசிங் ராஜா. உமேர். சார். மாணவர்கள் கண்மூடித்தனமாக இருத்தல் கூடாது. கண்மூடித்தனம் என்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள். கண்மூடுதல், அறியாமை, மறைந்திருத்தல், வீண் கவனம். வீண் கவனம்
மாணவர்கள் கண்மூடித்தனமாக இருத்தல் கூடாது. மாணவர்கள் கண்மூடித்தனமாக இருத்தல் கூடாது. அப்ப கண்மூடித்தனம் அப்படின்னு சொல்றது என்ன? அறியாமை. அறியாமை என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். அறியாமையாக இருத்தல் கூடாது. அதான் அந்த கண்மூடித்தனம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட், ஓகே. அறியாமை என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ரைட், அடுத்த வினா. அடுத்த வினா ஒரு ஆள் வாசிங்க. ரைட், இன்னொரு ஆள் வாசிங்கம்மா. சிஃபானா வாசிங்கம்மா. தற்காலத்தில் பட்டப்பகலில் கூட திருடர்கள் உலாவுகின்றனர். பட்டப்பகல் என்பது அடுக்குத் தொடர், இணைமொழி, இரட்டை கிளவி, அடுக்கிடுக்குத் தொடர். பட்டப்பகல் அடுக்கிடுக்குத் தொடர். அடுக்கிடுக்கு தொடர் இல்லையா? பகல் பகல் அப்படின்னு சொல்லி அதை நாங்க அடுக்கு தொடராக நாங்க பார்க்கல. ஒரே சொல் திரும்ப வாரது. அது அடுக்கிடுக்கு தொடராக மாறுற நேரம் பட்ட பகல் அப்படின்னு சொல்லி மாறுவதை நாங்க பார்க்கிறோம். ரைட், அடுத்த வினா. பட்ட பகல் அடுக்கிடுக்கு தொடராக நாங்க பார்க்கிறோம். நிரோஸ், அடுத்த வினா வாசிங்க ராஜா. ஆனால் சுற்றுச்சூழல் நன்றாக பேணப்படுகின்றது. ஆவணா புலமின் பெருக்கம் குறித்து அச்சப்பட தேவையில்லை. மேற்படி வாக்கியங்களை இணைப்பதற்கு பொருத்தமான இணை கிடைக்கும். எனவே எனினும் அத்துடன் ஆனால். எனவே முதலாவது சுற்றுச்சூழல் நன்றாக பேணப்படுகிறது. எனவே புலமின் பெருக்கம் குறித்து அச்சப்பட தேவையில்லை. ரைட், ஓகே. பொருத்தம் எல்லாரும் நான் நினைக்கிறேன் எல்லாரும் அதுக்கு உடன்படுறீங்களா? வேற விதைகள் ஈக்குதா? எனவே தான் இல்லையா? மிக பொருத்தமான விதையாக எனவே அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரைட், ஓகே. எனவே என்பது மிக பொருத்தமான விதையாக நாங்க பார்க்க முதலாவது விதை நாங்க எடுக்கிறோம். ரைட், ஓகே. அடுத்தது அரஃபாத் வாசிங்க ராஜா. பொருளால் வேறுபட்டு நிற்கும் சொல். செல்வி, பேட்டி, நேர்முகம், வியாசம். என்ன பொருளால் வேறுபட்டு நிற்கும் சொல்? வியாசம் இல்லையா? நல்லா பார்த்துக்கொள்ளணும் அரஃபாத். செவ்வி காணுதல், பேட்டி காணுதல், நேர் காணுதல் எல்லாமே ஒன்றுதான். நேர்முகம் என்று சொல்றதும் அதாவது ஒரே பொருளை தரும். நேர்காணல் என்று சொல்லி நாங்க சொல்றது, பேட்டி காணுதல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது, அதே போல செவ்வி காணல். ஆகவே இந்த வியாசம் என்பதுதான் இந்த இடத்துல மிக பொருத்தமற்ற ஒரு சொல்லாக நாங்க பார்க்கிறோம். ரைட், ஓகே. ரைட், அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். சிஃபானா. அவருக்கு அரசியல் பற்றி அரைகுறையாக தெரியும். அரைகுறை என்பது இணைமொழி, இரட்டை கிளவி, அடுக்குத்தொடர், அடுக்கிடுக்கு தொடர். இணைமொழி இல்லையா? லேசா கண்டுபிடிச்சு கொள்ளும். இரட்டை கிளவி அல்ல, அடுக்கு தொடரும் அல்ல, அடுக்கிடுக்கு தொடரும் அல்ல. ஆகவே மிக பொருத்தமானது இணைமொழி என்பதை மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ரைட், இப்ப இலக்கண பகுதியுமா 21 30 வரங்காட்டில் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் என்று சொல்லி இலக்கண பாடங்கள் எல்லாமே நிறைவு செய்யப்பட்டிருக்குது. ரைட், நாங்க பார்ப்போம். KR அஹ்மத் வாசிங்கிறது. பின்வரும் வினாக்கள் ஒன்றுக்கும் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்ய. மொழி இறுதியில் வராத எழுத்துக்களை மாத்திரம் கொண்ட தொகுதி. இங், இன், இல், இட், இப், இங், இ, இல், இல், இவ், இல், இல்.
மொழி இறுதியில் வராத எழுத்துக்களை மாத்திரம் கொண்ட தொகுதி. மொழிக்கு இறுதியில வராதது ரெண்டாவது இல்லையா? வெரி குட். ரெண்டாவது எழுத்துக்களை நாங்க பார்க்கலும் அது மொழிக்கு இறுதியில வரவே வராது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். ஏனையவற்றை பார்க்க கொள்ளுமா இறுதியில வாரதை நாங்க பார்க்கலும். சில நேரம் அங்க தந்திக்கிற விடையில ஒன்றிலட்டு 2 வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப இவன் வராத எழுத்துக்களை மாத்திரம் கொண்ட தொகுதியை தான் கேட்டு இருக்கிறதுனால 2வது விட மிக பொருத்தமானதாக நாங்க பார்க்கலும். ரைட். அடுத்த வினா 22வது வினா. வாசிங்க சிஃபானா. பின்வருவனவற்றுள் உரிப்பகாப்பதமாக அமைவது பாடு, போல, நனி, மரம். நனி இல்லையா? அப்ப உரிச்சொற்கள் எல்லாமே பகாபதம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திக்கிறோம். சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த உரிச்சொற்கள். அதாவது இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் பகாபதமே தான் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல வந்திக்கிற உரிச்சொல் நனி. ஆகவே அதை நாங்க சொல்லலும். பின்வருவனற்றுள் உரிப்பகாபதமாக அமைவது நனி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட். ஓகே. அடுத்தது மரியம் அடுத்த வினாவை வாசிங்குமா. ஏழுமா மரியம்? நிரோஸ் வாசிங்க ராஜா. எதிர்மறை பொருளில் வந்துள்ள தொழிற்பெயர் போகாமை. ரைட். ஓகே. 4 விடைகள் தரப்பட்டிருக்குது. எதிர்மறை பொருளில் வந்துள்ள தொழிற்பெயர். படித்தல் உடன்பாட்டு பொருளில் வந்திருக்குது. படிக்கின்றமையும் உடன்பாடு, ஆடுதல் என்பதும் உடன்பாடு, போகாமை என்பது எதிர்மறையாக நாங்க பார்க்கிறோம். அவை இந்த இடத்துல மிக பொருத்தமான விடையாக எதிர்மறை பொருளில் வந்துள்ள தொழிற்பெயராக போகாமை என்பதே பொருத்தமான விடையாக பார்க்கலாம். வெரி குட். அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். KR அஹ்மத். ஓடு என்னும் உறுப்பு அடைமொழி பொருளில் இடம்பெற்ற தொடர். பாலோடு கலந்தார், நண்பனோடு சென்றார், அன்போடு கேட்டார், கட்டிலோடு இருந்தார். என்ன பொருள்? என்ன விட? அன்போடு கேட்டார். அன்போடு கேட்டார். அதுதான் அடைமொழி பொருளாக நாங்க பார்க்கலாம். பாலோடு கலந்தார் அது கலப்புறு பொருள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது. நண்பனோடு சென்றார் என்ன பொருள்? ஓடுருப்பு அங்க என்ன பொருள்ல வந்திக்குது? நண்பனோடு சென்றார். என்ன பொருள்? உடன் நிகழ்ச்சி, உடன் நடைபெறுவதனால அது உடன் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்றது. கட்டிலோடு கட்டிலோடு இருந்தார். இது ஓரிடத்தில் தொடர்ந்து இருத்தல் அப்படின்ற பொருளை நாங்க பார்க்கலுமா. இப்படி கட்டிலோடே கழிகிறது, அவருடைய கட்டிலோடே இருந்தார். அப்போ ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கிறது தான் இந்த இடத்துல நாங்க பார்க்கலும். அப்ப இப்படியான வினாக்கள் இடம்பெறையிலும் கூட பரீட்சை வினாக்கள்ல இதெல்லாம் அதாவது 3ஆம் வேற்றுமை நாங்க பார்க்கிற நேரம் ஓடு உறுப்பு உடன் நிகழ்ச்சி பொருள்ல மாத்திரம் இல்லாம பல பொருள்கள்ல வரும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒன்று அடைமொழி பொருள். ஆகவே அடைமொழி பொருளுக்கு மிக பொருத்தமான விடையாக அன்போடு கேட்டார் என்பதே மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட். ஓகே. நாங்க அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். உமேர். குட்டை பின்வருவனவற்றுள் ரைட். ஓகே. 4 விடைகள் தரப்பட்டிருக்குது. பின்வருவனவற்றுள் கூட்டுயிர் எழுத்துக்கள் ஆவன. இ, ஈ, ஐ, ஆ, ஐ, ஔ, உ, ஔ. உ, ஔ. எது பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம்? கூட்டுயிர் எழுத்துக்கள். என்ன கூட்டுயிர் எழுத்துக்கள்? ஐயும் அவும். அத வேற எப்படி சொல்றது? அந்த கூட்டுயிர் அல்லது சந்திய கரம் அப்படின்ற சொல்லால
குறிக்கப்படுது. ஐயும் அவ்வும். ஐயன்னாட இன எழுத்து என்ன? ஐயன்னாட இன எழுத்து ஐயன்னாடு இன எழுத்து ஐ இ. ஐயன்னாடு இன எழுத்து இ, அவ்வநாடு இன எழுத்து உ அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கல. இந்த 2 எழுத்துக்களையுமா சந்தியக்கரம் அல்லது கூட்டுயிர் என்று சொல்லி சொல்றது மிகவும் இலகுவான ஒரு வினாவாக நாங்க பார்க்கலுமா. உங்களுக்கு கஷ்டமாக இல்லாட்டி ராஜா எழுத்தியல் அப்படின்ற முழுமையான காணொளிகள் எங்களுடைய யூடியூப் சேனல்ல பதிவிடப்பட்டிருக்குது. உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும் சும்மிக்கிற நேரங்கள்ல அந்த நேரங்களை வீணாக்காம என்ன செய்யணும்னு ஏதாவது ஒன்றை பிரயோசனப்படுத்திக்கோங்க. இலக்கண பகுதிகளையாவது நீங்க அதுல பார்த்து தெளிவை பெற்றுக்கொள்ளும். சிறிய ஒரு வினா, இந்த வினாக்கு நீங்க புள்ளிகளை இழக்கிறேன்னு சொல்றது அநியாயம். பாருங்க, பின்னால் கூட்டுயிர் எழுத்துக்கள், இந்த 2 எழுத்துக்களும் தான் கூட்டுயிர் அல்லது சந்தியக்கரம். பரீட்சை வினாத்தால சந்தியக்கரம் என்று சொல்லியே கேட்கணும், கூட்டுயிர் என்று சொல்லாம. அப்ப அதுகள் பற்றி மிகவும் இலகுவாக புள்ளிகளை எடுத்துக்கொள்றதுக்கு எங்களை நாங்க தயார்படுத்தி கொள்ளணும். ரைட், அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். சிஃபானா வாசிங்குமா. செயற்படுபவர் குன்றிய வாக்கியமாக அமைவது. நான் புத்தகம் வாசித்தேன், தம்பி பட்டம் விட்டான், கமலா சிரித்தாள், கிளி பழம் உண்டது. கமலா சிரித்தாள். கமலா சிரித்தாள். அங்க எதை சிரித்தாள் என்று சொல்லி கேட்ட விட இல்ல. மற்ற எல்லாத்திலையும் செயற்பாடு பொருள் எதை விட்டான், பட்டம், எதை வாசித்தேன், புத்தகம், எதை உண்டது, பழம் அப்படின்னு சொல்லியிருக்குது. எதை சிரித்தாள் என்று சொல்ற வினாவை அங்க கேட்கவும் மேலாது, கேட்டா விடையும் இல்ல. ஆகவே கமலா சிரித்தாள் என்பது நாங்க அப்படியும் கேட்கலும் ஒரு சொல்ல தந்து பின்வாட்டு செய்யப்படு பொருள் குன்றியுள்ள வினை எது அப்படின்னு சொல்லியும் கேட்கப்பட இயலும். அப்படிங்கிற ஒரு வாக்கியமாக தந்தும் உங்களுக்கு கேட்கப்பட முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட், ஓகே. அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். அரபாத், அடுத்த வினா வாசிங்க ராஜா. அரபாத். நிரோஸ் வாசிங்க ராஜா. அடுத்த வினாவை நிரோஸ் வாசிங்க. விமலா அலுவலகத்தில் இருந்தால் அவளை தேடி அப்பா வந்தார். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள மாற்று பெயர் விமலா, அவள், அப்பா, இருந்தார். என்ன மாற்று பெயர்? அவள் இல்லையா? பேரை சொல்லாம வாருது. அவள், அவன், அவர் அப்படின்னு சொல்லி வாருது. ரைட், அதான் நாங்க மாற்று பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. விமலா அலுவலகத்தில் இருந்தால் அவளை தேடி அப்பா வந்தார். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள மாற்று பெயர் அவள் என்பதே மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட், அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். KR அஹ்மத் வாசிங்க ராஜா. KR அஹ்மத். கயல்வெளி என்பது உண்மை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, வினைத்தொகை. உவமை தொகை. உவமை தொகை. உவமை தொகை. கயல் போன்ற விழி. அப்ப போன்ற என்ற அந்த உவமை உறுப்பு மறைஞ்சிக்கிறதுனால அதை நாங்க உவமை தொகை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ஆக இது தொடரியல் அப்படின்ற மிக நீளமான ஒரு பாடம் நாங்க படிச்சுக்கிறோம். உங்களுக்கு அதுல தெளிவில்லைன்னு சொன்னா காணொலிகளை நீங்க பார்த்து கொள்ளும். தொடரியல் முழுமையான விளக்கங்களோடு போடப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலும். ரைட், நாங்க 27, 28, 29வது வினா. இப்படித்தான் நம்ம உங்களோட பரீட்சை வினாத்தாள்ல O-level எக்ஸாம்ல இப்படி வினாக்கள் தான் வரும். 29, 30 அந்த ஓர்டருக்கு தான் இந்த வினாத்தாளை உங்களுக்கு தயார்படுத்திக்குது. உங்களுக்கு மிக இதே மெத்தட் தான், ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, இந்த மெத்தட்ல தான் வரும். பொருத்தமான உதாரணம் இடம்பெற்ற சொற்தொகுதியை தெரிவு செய்க. பொருத்தமற்ற என்று சொல்லித்தான் வரணும். பொருத்தமானன்றதல்ல, பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்தொகுதி. இல்லாட்டி பொருத்தமானன்னு சொன்னா பிழையாயிடும். பொருத்தமற்ற என்பதுதான் இந்த இடத்துல வர வேண்டியதாக நாங்க பார்க்கணும். ரைட், அத பாருங்கம்மா. சிஃபான வாசிங்க. பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெறும் சொற்தொகுதியை தெரிவு செய்க. பெயர்ச்சொல் பால், பொன், இலை. வினைச்சொல் வந்தது, சென்றார், படித்தான். பெயரெச்சம் எழுதிய, வரும், படித்த. வினையெச்சம் ஓடி எழுந்து பாடிய. வினையெச்சம் ஓடி எழுந்து பாடிய. ஓடி எழுந்து பாடிய அப்படின்னு சொல்லி வரணும் இல்லையா? ரைட், ஓகே. பால்,
பெயர் சொல் பால் பொன் இலை, வினைச்சொல் வந்தது சென்றார் படித்தான். ரைட், பெயரெச்சம் எழுதிய வரும் படித்த. ஆகவே இந்த இடத்துல sorry வினாவை கொஞ்சம் மாத்திடுறேன் நான். வாங்க சொல்றாங்க, அப்படியே இருங்க. ரைட், ஓகே. அப்ப நாங்க பார்க்கலுமா 29வது 29வது அந்த வினாவை நான் மாத்தின பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்தொகுதியாகத்தான் நாங்க பார்க்கலும். இங்க பாருங்க, இங்க ஓடி விழுந்தான், எழுந்து சென்றால், பாடிய புத்தகம், பாடிய பாடல், பாடிய கவிதை அப்படின்னு சொல்லித்தான் இங்கே நாங்க எடுக்கணும். பாடிய பாடல், பாடிய கவிதை அப்படின்னு சொல்லி பெயர் சொல்ல கொண்டுதான் முடியலாவே. இங்க வினையெச்சம் தான் இந்த இடத்துல பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற தொகுதியாக நாங்க பார்க்கலும். ரைட், 30வது பார்த்துட்டீங்களா? 30வது வாசிங்கம்மா. பெயர் பகுவதம் ஊரன் கூனி பொன்னன், வினை பகுவதம் உண்டான் வருவான் அறிஞன், இடைப்பகாப்பதம் மற்ற பிற போல, குறிப்பகாப்பதம் சால தவ கடி, வினை பகுவதம் உண்டான் வருவான் அறிஞன். அங்கே பெயர் பகுப்பதம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறத நாங்க பார்க்கலாம். உண்டான் வருவான் அறிஞன் அப்படின்ற அந்த அறிஞன் என்று சொல்றது வினை பகுப்பதம் அல்ல. அதாவது அதை நாங்க பெயர் பகுப்பதம் என்று சொல்றதுனால அதன் பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்தொகுதியாக நாங்க தெரிவு செய்ய இயலும். ரைட், வெரி குட். நாங்க அடுத்த வினா உங்களோட 31லேருந்து ஒரு சில வினாக்கள் இடைவெளி நிரப்புவதற்கு வரும். அதாவது புள்ளிக்கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி வரும். ரைட், ஓகே. வாசிங்க உமேஷ், வாசிங்க ராஜா. வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழும் தொகையை ஈடு செய்வதற்காக அரசாங்கம் புதிய விதிக்க உள்ளது. கடன்களை, வரிகளை, பிரேரணை கொள்கை. வரிகளை இல்லையா? வரவு செலவு திட்டத்துல துண்டு விழும் தொகை, அதாவது
பேலன்ஸ் இல்லாம இருக்கிற நேரமும் அதை ஈடு செய்வதற்காக அரசாங்கம் புதிய வரிகளை விதிக்க உள்ளது அப்படின்னு சொல்றதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்தது அது கொஞ்சம் இலைப்பாரிய அப்படின்னு சொல்லி வரணுமா? இந்த சொற்பட்டில்ல சிஃபான வாசிங்குமா? இலைப்பாரிய அரச ஊழியர்கள் மாதந்தோறும் கீறு பெறுகின்றனர். சன்மானம், வேதனம், ஓய்வூதியம், மானியம். ஓய்வூதியம் எத்தனாவது? மூணாவது இல்லையா? ரைட். ஓய்வூதியம் அரச ஊழியர்களுக்கு மாதந்தோறும் இலைப்பாரி என்று சொல்றது ராஜா பென்ஷன் போனவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்தது அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். KR அஹ்மத். விபத்தில் ஏற்படக்கூடிய இழப்பை நிவர்த்தி செய்வதற்கு தனிநபரோ நிறுவனமோ முன்கூட்டியே செய்வது ஆகும். சேமிப்பு, காப்புறுதி, மானியம், முதலீடு. காப்புறுதி எடுக்கிறீங்களா? சரி, ரைட், ஓகே. நாங்க பார்க்கலும் வாசிங்க ராஜா. விபத்தில் ஏற்படக்கூடிய இழப்பை நிவர்த்தி செய்வதற்கு தனிநபரோ நிறுவனமோ முன்கூட்டியே செய்வது ஆகும். சேமிப்பு, காப்புறுதி, மானியம், முதலீடு. ரைட், ஓகே. அது மானியம் என்று சொல்லித்தான் பார்க்கணும். மானியம், காப்புறுதி. காப்புறுதி இல்லையா? காப்புறுதி செய்யறது இன்சூரன்ஸ் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். காப்புறுதி தான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், 34வது நிரோஸ். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட பலர் தமது கீறி இழந்தனர். முற்பணத்தை, சந்தா பணத்தை, சலுகை பணம், கட்டுப்பணம். சலுகை பணம் என்ன பணம்? சலுகை பணம். சந்தாவும் அங்க செலுத்துறது இல்ல சிபானா. சந்தா அங்க செலுத்துறது இல்ல. சந்தா பணம் செலுத்துறது இல்ல. சலுகை பணமும் அல்ல, கட்டுப்பணம். அவங்க தேர்தல்ல போட்டியிடுறதுக்காக வேண்டி அந்த வேட்பாளர்கள் கட்டுப்பணம் கட்டுறது. அப்ப சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தேர்தல்ல போட்டியிட்ட பலர் தமது கட்டுப்பணத்தை இழந்தனர். அதாவதுமா இப்ப நீங்க விலை கொள்ளும் இந்த கட்டுப்பணம் தான் அவங்க செலுத்துறத அத பணம் செலுத்துறது. அந்த குறிப்பிட்ட வீதத்துக்கு மேல தோத்தாலும் அந்த குறிப்பிட்ட வீதத்துக்கு மேல ஓட் குறைவாக எடுத்திருந்தேன்னு சொன்னா அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கட்டுப்பணம், அவங்க கட்டிய அந்த கட்டுப்பணத்தை திரும்ப என்ன செய்ய இயலாதுன்னு சொன்னா பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். அதனால அவங்க இழக்க வேண்டி ஏற்படும். அதனாலதான் சொல்லப்படுது, உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட பலர் தமது கட்டுப்பணத்தை இழந்தனர். கட்டுப்பணம் என்பதை மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட் சார், சந்தா பணம் என்ன? இப்ப நாங்க சந்தா பணம் என்று சொல்லிமா பள்ளிகள்ல அறவிடுவாங்களே மாதம் மாதம். ஈக்குதா அங்க உங்களோட ஏரியாக்கள்ல அப்படி ஈக்குதாம்மா பள்ளியால வந்து? ரைட், ஓகே. அதை சொல்றது சந்தா பணம் என்று சொல்லி நாங்க சொல்றது. அதே போல கோயில்கள்ல மத வழிபாட்டு தலங்கள், அதே போல இப்ப நாங்க சொல்றோமே அந்த ஜெனாசா சங்கங்கள், அதுகள்ல சந்தா பணங்கள் அறவிடுவாங்க இல்லையா? அதைத்தான் சொல்றது. கிளியரா? ரைட், ஓகே, ரைட். அதைத்தான் நாங்க சொல்லலுமா. மானியம் என்று சொல்லி வரணும். ரைட், ஓகே. நாங்க ரைட். அப்ப இந்த பாதிக்குரிய விடைய சிஃபான ஒருக்க டக் டக்குன்னு சொல்லிடுங்கம்மா. பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்தொகுதியை தெரிவு செய்க. பெயர்ச்சொல் பால் பொன் இலை. வினைச்சொல் வந்தது சென்றார் படித்தான். பெயரெச்சம் எழுதிய வரும் படித்த. வினையெச்சம் ஓடி எழுந்த பாடிய. விடை வினையெச்சம் ஓடி எழுந்து பாடிய. பெயர்பகுவதம் ஊரன் கூனி பொன்னன். வினைப்பகுவதம் உண்டான் வருவான் அறிஞன். இடைப்பகாப்பதம் மற்ற பிற போல.
உரிப்பகாப்பதம் சால தவ கடி. வினை வினை பகுவதம் உண்டான் வருவான் அறிஞன். ரைட். புள்ளிக்கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழும் தொகையை ஈடு செய்வதற்காக அரசாங்கம் புதிய வரிகளை விதித்துள்ளது. இளைப்பாறிய அரச ஊழியர்கள் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறுகின்றனர். விபத்தில் ஏற்படக்கூடிய இழப்பை நிவர்த்தி செய்வதற்கு தனிநபரோ நிறுவனமோ முன்கூட்டியே செய்வது காப்புறுதியாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட பலர் தமது கட்டுப்பணத்தை இழந்தனர். கட்டுப்பணத்தை இழந்தனர். ரைட், ஓகே, வெரி குட். ரைட், சரி, நாங்க பார்ப்போம் அடுத்த வினா 35வது வினா. 35, 36. ரைட், முடிக்கும் பகுதிகளை கேட்டும் 2 வினாக்கள் வருமா? அது 35, 36வது வினாவாக உங்களோட பரீட்சை வினாத்தாள்ல இடம்பெறும். ரைட், நாங்க பார்ப்போம். KR அஹ்மத், வாசிங்க ரஜத். பின்வரும் வாக்கியங்களின் முற்பகுதிக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்ய. நானா நீயா யார் இதை கீறு. செய்தாய் செய்தீர் செய்தார் செய்தது 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 இல்லையா? நானா நீயா யார் இதை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்தது, இதை செய்தது அப்படின்னு சொல்லி முடியணும். ரைட், ஓகே, வெரி குட். நானா நீயா யார் இதை செய்தது அப்படின்னு சொல்லித்தான் முடியும். ரைட், ஓகே. அடுத்த வினா நிரோஸ். அறத்தின் வழியால் அன்றி உலகத்தை செம்மைப்படுத்த வேண்டும். செம்மைப்படுத்தலாகும். செம்மைப்படுத்த முடியாது. செம்மைப்படுத்த முடியும். செம்மைப்படுத்த முடியாது. செம்மைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். செம்மைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லணும். ரைட், வெரி குட். அறத்தின் வழியால் அன்றி உலகத்தை செம்மைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி. ரைட், பாடல் ஒன்று தரப்பட்டிருக்குது. சிஃபானா, பாடலை வாசிங்க. தரப்பட்ட பாடலை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை தருக. பாடுகின்ற எல்லோரும் கவிஞர் அல்லர். பாட்டென்றால் பண்டிதர்க்கே உரிமை அல்ல. ஓடுகின்ற வெள்ளப்பெருக்கை போல உணர்வினிலே ஊற்றெடுத்து ஒளியாய் ஓங்கி வாடுகின்ற மக்களினம் மாற்றிக்கொள்ள மறுமலர்ச்சி பெருவாழ்வை வழங்குமாற்றல். கூடுகின்ற கொள்கையினால் எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கோளரியே கவிஞனாவான். இங்கு கவிஞர் கூறுவது உண்மை கவிஞன், கவிஞர் புகழ், பண்டிதர் சிறப்பு, மக்கள் மாட்சி. உண்மை கவிஞன், உண்மை கவிஞன் இல்லையா? உண்மை கவிஞனை பத்தி தான் அந்த பாடல்ல சொல்லப்படுறதை நாங்க பார்க்கலாம். ரைட், இங்கு கவிஞர் கூறுவது உண்மை கவிஞனை என்று சொல்லி நாங்க சொல்ல முடியும். ரைட், அடுத்த வினா சிஃபானா. கவிஞன் எப்போது எழுச்சி அடைகிறான்? பாடல் பாடுகின்ற போது, பண்டிதர் புகழ்கின்ற போது, துன்பப்படும் மக்களின் வாழ்வு சிறக்க எண்ணும் போது, ஓடுகின்ற வெள்ளப்பெருக்கை காணும் போது. கவிஞன் எப்போது எழுச்சி அடைகின்றான்? துன்பப்படும் மக்களின் வாழ்வு சிறக்க எண்ணும் போது. துன்பப்படும் மக்களின் வாழ்வு சிறக்க எண்ணும் போது. அப்பதான் அவன் என்ன செய்யறான்னு சொல்ல பாருங்க. மாற்றி கொள்ள மறுமலர்ச்சி பெருவாழ்வை வழங்குமாற்றல். வாடுகின்ற மக்களினம் மாற்றி கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது துன்பப்படும் மக்களின் வாழ்வு சிறக்க எண்ணும் போது என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலாம். ரைட், அடுத்த வினாவுமா. குமுறுகின்ற கோளரியே கவிஞனாவான். இதில் இடம்பெறும் அணி உவமையணி, உருவகாணி, தற்குறிப்பேற்றம், உயர்வினமுற்றி. தற்குறிப்பேற்றம் தற்குறிப்பேற்றம் அல்ல. அந்த இடத்துல இடம்பெற அணி தற்குறிப்பேற்றம் என்று சொல்லி சொல்லேதா. குமுறுகின்ற கோளரியே கவிஞனாவான் அப்படின்னு சொல்லி சொல்ற அடி. கவிஞனுமா சிங்கத்துக்கு என்ன செய்யறான்னு சொன்ன கோளரியே, கோளரி அப்படின்னு சொல்ற சிங்கத்துக்கு சொல்லப்படுது. அவே இந்த இடத்துல அவனை சிங்கமாக
ஆசிரியர் என்ன செய்கின்றார்னு சொன்னா கவிஞனை உருவாகிக்கிற சிறப்பைத்தான் நாங்க பார்க்கலும். உருவகம் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ரைட். ரைட், கடைசி வினாவுமா 40வது வினா. எல்லாரும் வாசிச்சுட்டு ஒருக்கா வாசிப்போம். இந்த நிரோஸ் வாசிங்க ராஜா. கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கற்றுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அதற்கேற்ற மிக பொருத்தமான வழக்கு முறையை தேர்வு செய்க. படைப்பு திறனை ஒருவன் இன்னொருவனுக்கு கற்பிக்க முடியாது. ஒருவரிடமிருந்து இன்னொருவன் கற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆவண்ணா கலையை படைப்பது படைப்பு திறன். ஈனா ஆர்ட் அப்படி கற்பிக்க முடியாமலும் கற்றுக்கொள்ள முடியாமலும் இருப்பது தான் படைப்பு திறன். இயன இலக்கியம் என்பது ஒரு கலை. ஊனா சிறுகதை என்பது இலக்கியத்தின் ஒரு பகுதி, இலக்கியத்தின் ஒரு வடிவம். இலக்கியத்தின் ஒரு வடிவமாக நாங்க பார்க்கிறோம். ரைட், ஓகே. கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அதற்கேற்ப மிக பொருத்தமான வைப்பு முறையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், ஒருக்க வாசிச்சாரு. இது அப்படி ஆவணப்பட்டிக்குது. ஆவணவல்ல, அப்படி அப்படின்னு சொல்லி வரணும். ரைட், ஓகே. இப்ப பாருங்கம்மா, இது பொருத்தமான விடையாக இடம்பெற முடியும் அப்படின்னு சொல்லி. ரெண்டு விட வருதும்மா. 4வது ஓர்டரை வாசிங்க சிப்பானா. இலக்கியம் என்பது ஒரு கலை. கலையை படைப்பது படைப்பு திறன். சிறுகதை என்பது இலக்கியத்தின் ஒரு பகுதி, இலக்கியத்தின் ஒரு வடிவம். படைப்பு திறனை ஒருவன் இன்னொருவருக்கு கற்பிக்க முடியாது. ஒருவரிடமிருந்து இன்னொருவன் கற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்படி கற்பிக்க முடியாமலும் கற்றுக்கொள்ள முடியாமலும் இருப்பதுதான் படைப்பு திறன். படைப்பு திறன். ரைட். அந்த ஓர்டர், இலக்கியம் என்பது ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கியம் என்பது ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டுமா பாருங்க. கலையை படைப்பது படைப்பு திறன். சிறுகதை என்பது இலக்கியத்தின் ஒரு பகுதி, இலக்கியத்தின் ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் சிக்கலாகிற மாதிரி. எப்படிமா ஆன்சர் இல்லை? எப்படி ஆன்சர் இல்லை? 3வது ஓர்டர் கொஞ்சம் வாசிங்க சிஃபானா. சிறுகதை என்பது இலக்கியத்தின் ஒரு பகுதி, இலக்கியத்தின் ஒரு வடிவம். கொஞ்சம் இருங்க. சிறுகதையை பத்தி சொல்லப்படுது. இலக்கியத்திட ஒரு பகுதி, இலக்கியத்திட ஒரு வடிவம் என்று சொல்ல. அப்ப இலக்கியங்கள் நிறைய வகை இருக்குது, நிறைய பகுதிகள் இருக்குது. அதுல ஒரு பகுதி சிறுகதை, அது ஒரு வடிவம், இலக்கியத்திட ஒரு வடிவமாக நாங்க சொல்லிடுறோம். இலக்கியம் என்பது ஒரு கலை. இலக்கியம் என்பது அப்ப இலக்கிய சிறுகதை ஒரு இலக்கியத்தின் ஒரு பகுதி, இலக்கியத்தின் ஒரு வடிவம் என்று சொல்லப்படுது. அப்ப 2வது இலக்கியம் என்று சொன்னா என்னன்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. இலக்கியம் என்பது ஒரு கலை. ரைட். அடுத்தது கலையை படைப்பது படைப்பு திறன். படைப்பு திறனை ஒருவன் இன்னொருவனுக்கு கற்பிக்க முடியாது. ஒருவரிடமிருந்து இன்னொருவன் கற்றுக்கொள்ளவும் முடியாது. இப்படி கற்பிக்க முடியாமலும் கற்றுக்கொள்ள முடியாமலும் இருப்பதுதான் படைப்பு திறன். படைப்பு திறன். எப்படி சிபானா அந்த ஓர்டர் எங்களுக்கு எடுக்கலுமே? ரைட், ஓகே. அதை எடுக்கலுமேன்னு சொன்னோமா. அவன் முதலாவது நாங்க இந்த இடத்துல தான் இதுல 2 விட 2 தரப்பட்டிக்கு 2 என்ன 2. அப்ப இதுல எது சரி ஒன்று தான் வரணும். இப்ப இந்த ஓர்டரை பார்க்கிற நேரம் இந்த ஓர்டர் மிகவும் பொருத்தமாயிக்குது. இதுல கொஞ்சம்
இந்த மாறி மாறி 2வது முறை சொல்லிப்படுற மாதிரி இது சிறுகதையைத்தான் ஆசிரியர் இங்க மெயின் பண்ணி டார்கெட் பண்ணி சொல்ல வாராரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விளங்குதல்லையாவுமா. இந்த பந்தியினூடாக ஆசிரியர் சிறுகதையைத்தான் டார்கெட் பண்ணி சொல்ல போறாரு. அப்ப சிறுகதை என்பது இலக்கியத்தின் ஒரு பகுதி, இலக்கியத்தின் ஒரு வடிவம். இலக்கியம் என்பது ஒரு கலை. அப்ப சிறுகதை இலக்கியத்தின் ஒரு பகுதி, இலக்கியம் என்று சொல்றது ஒரு கலை, பெரிய ஒரு கலை அது. அப்ப அந்த கலையை பத்தி சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, அப்படி ஈயன்னா அடுத்தது ஆவண்ணா, கலையை படைப்பது படைப்பு திறன். அதே ஒரு படைப்பு திறனாக நாங்க பார்க்கலும். படைப்பு திறனை ஒருவன் இன்னொருவருக்கு கற்பிக்க முடியாது. ஒருவனிடமிருந்து இன்னொருவர் கற்றுக்கொள்ளவும் அந்த ஓடர் சரியும், அது கங்கலவார ஓடர் சரி. அடுத்து அப்படி கற்பிக்க முடியாமலும் கற்றுக்கொள்ள முடியாமலும் இருப்பதுதான் படைப்பு திறன் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். ஆகவே 3வது விட பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ஆகவேமா பகுதி 1 வினாத்தாளை பொறுத்த அளவுல இப்படி வினாக்கள் இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும் கூட நாங்க அதிகமான பகுதி 1 வினாத்தாள்களை செஞ்சு பார்க்கிற நேரமா நான் நினைக்கிறேன் எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். எங்களுடைய அந்த பரீட்சை வினாத்தாள்ல விடைகளை எழுதி கொள்வதற்கு மிக இலகுவாக வசதியாக அமைவதை நாங்க பார்க்கலும். ரைட், நாங்க தொடர்ந்து பார்ப்போம்.